Hi, welcome to my channel. This is Kausar Vice and this is the continuation video of subsidiary book. Subsidiary book ஓட overview and how to prepare purchase book அப்படிங்கறத ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த வீடியோல சேல்ஸ் புக் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்க போறோம். அண்ட் இந்த சப்சிடரி புக்கோட ஃபுல் கலெக்ஷன்ஸும் பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. Now let's get into the video. See the problem. From the transactions given below, prepare the sales book of Kannan Stationery for the month of July 2025. Okay. So இங்க நமக்கு 4 transactions கொடுத்திருக்காங்க. இந்த 4 transaction நம்ம என்ன பண்ண போறோம்னா sales book prepare பண்ண போறோம். Okay. So before we see the solution, let us try to understand the format first. See the format in the books of Kannan Stationery. Okay. Sales book or sales journal. Okay. இது journal தான். ஆனா நம்ம என்ன பண்றோம் எல்லா similar transaction சேர்த்து ஒரே bookல போட போறோம். அதுதான் sales book. Okay. Format பார்த்துடலாம். First date column. So date of the transaction போட போறோம். அடுத்தது particulars. And particulars நம்ம ரெண்டு விஷயத்தை enter பண்ணுவோம். Number 1, name of the customer. அதாவது யாருக்கு நம்ம சேல்ஸ் பண்ணிட்டோம். And then என்ன சேல்ஸ் பண்ணோம். The items போடுவோம். At the same time, name of the customer போடுவோம். எந்த புக்ல? சேல்ஸ் புக்ல. இதே purchase புக்ல நம்ம என்ன போட்டோம்? Name of the supplier போட்டோம். யாருக்கிட்ட நம்ம வாங்கி இருக்கோம். supplier பேர் போட்டோம். இங்க சேல்ஸ் புக்ல என்ன போட போறோம்னா name of the customer. அதாவது நம்மளுடைய டேட்டாஸை நம்ம இங்க என்டர் பண்ண போறோம். ஓகே. அண்ட் தென் லெட்ஜர் ஃபோலியோ இன்வாய்ஸ் நம்பர் இங்க போடுவோம் ரெஃபரன்ஸ்க்காக. அடுத்தது அமௌண்ட் காலம் பாருங்க. ரெண்டு காலம் இருக்கு. இன்னர் காலம்ல டீடைல்ஸ் போடுவோம். ஏதாவது டிஸ்கவுண்ட் ஏதாவது இருந்தா அதெல்லாம் மைனஸ் பண்ணிட்டு ஃபைனல் அமௌண்ட் மட்டும் தான் அவுட்டர் காலம்ல போடுவோம். சரிங்களா? அதுக்காக தான் நமக்கு இங்க ரெண்டு காலம் இருக்கு. Now let us see the problem. See the first transaction 2025 July 5th. Sold on credit to Mohan Traders 10 packs of A4 sheets at the rate of 300 rupees per pack less 10% trade discount. அதாவது name of the customer. யாருக்கு நம்ம சேல்ஸ் பண்ணிருக்கோம்? மோகன் ட்ரேடர்ஸ். இத போட போறோம். அடுத்தது என்ன ஐட்டம்ஸ் நம்ம சேல்ஸ் பண்ணிருக்கோம்? 10 packs of A4 sheet. ஒரு பேக் எவ்வளவு? 300 rupees இல்லையா? அப்ப 10 into 300 3000 rupees less 10% trade discount. எதுல 10%? 3000ல 10% எவ்வளவு வரும்? 300. So minus பண்ணி balance outer column போட போறோம். Now see the solution. See sales book. என்ன போட்டிருக்கோம்னா on first transaction 2025 July 5th. Name of the customer. So யாருக்கு நம்ம சேல்ஸ் பண்ணிருக்கோம்? மோகன் ட்ரேடர்ஸ்க்கு. என்ன ஐட்டம் சேல்ஸ் பண்ணிருக்கோம்? 10 packs of A4 sheets at the rate of rupees 300 per pack. So 3000 rupees. And எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுத்திருக்காங்க? 10% discount இல்லையா? So 3000 10% 300. So total net amount will be 2700. Okay. So this is the amount receivable from Mohan Traders. Okay. Now see the problem. Okay. So first item நம்ம enter பண்ணியாச்சு sales bookல. Look at the second one. On July 10th, sold to Hari for cash 10 dozens of writing pads at 250 per dozen. இது வந்து cash transaction. Name mention பண்ணிருந்தாலுமே இது என்ன transaction? Cash transaction. அப்ப இது எங்க வரும்? கேஷ் புக்ல தான் வரும். கேஷ் சேல்ஸ் இது. அப்ப இது எங்க வராது? சேல்ஸ் புக்ல நம்ம என்டர் பண்ண மாட்டோம். சோ சேல்ஸ் புக் இஸ் ஒன்லி மென்ட் ஃபார் கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ். கிரெடிட்ல சேல்ஸ் பண்ணா மட்டும் தான் நம்ம சேல்ஸ் புக்ல போடுவோம். தட் டு ட்ரேட் டிரான்சாக்ஷன். பிசினஸ்க்காக நம்ம சேல்ஸ் பண்ணிருந்தா மட்டும் தான் வரும். ஓகே. அப்ப இந்த டிரான்சாக்ஷன் நமக்கு வராது. ஆனா கேஷ் புக்ல என்டர் பண்ணுவோம். ஓகே. சோ ஏற்கனவே என்னோட சேனல்ல கேஷ் புக் சிங்கிள் காலம், டபுள் காலம், ட்ரிபிள் காலம் பத்தி டீடைலா போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும். See the next transaction. On 15th July, sold on credit to Nazi old motor car for rupees 50,000. இது வந்து கிரெடிட் டிரான்சாக்ஷன் தான். கரெக்ட் தான். sold on credit to whom? Nazi. ஆனா இது என்ன சேல்ஸ் பண்ணிருக்கோம்? பிசினஸ்க்காக நம்ம சேல்ஸ் பண்ணல. ஓல்டு மோட்டார் கார் ஒரு அசட்டை நம்ம யூஸ் பண்ணிட்டு அந்த ஓல்டு மோட்டார் காரை நம்ம சேல்ஸ் பண்றோம். இது வந்து சேல் ஆஃப் அசெட். இது வந்து ட்ரேடுக்கான டிரான்சாக்ஷன் கிடையாது. அப்ப இதுக்கு தனியா நம்ம ஜேர்னல் தான் போடுவோமே தவிர சேல்ஸ் புக்ல இதை என்டர் பண்ண மாட்டோம். ஓகே. ஜஸ்ட் லீவ் இட். நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பாருங்க. On July 29th, sold to குமார். சோ குமாருக்கு சேல்ஸ் பண்ணிருக்கோம். ஓகே. அப்ப கஸ்டமர் பேர் என்ன? குமார். என்ன சேல்ஸ் பண்ணிருக்கோம்? 15 packets of marker pens at rupees 250 per packet. அதாவது மார்க்கர் பென்ஸ் வித்திருக்கோம். எத்தனை பேக்கெட்? 15 பேக்கெட்ஸ். ஒரு பேக்கெட்டோட விலை எவ்வளவு? 250. அப்போ 15 into 250 மல்டிப்ளை பண்ணி என்டர் பண்ண போறோம்.
ஸோ இந்த டிரான்சாக்ஷனுக்கு எந்த டிஸ்கவுண்ட்டுமே இல்ல. அப்ப டைரக்டா நம்ம அவுட்டர் கார்ல போட்டுடலாம். ஓகே, see the solution, see the sales book. ஸோ ஆல்ரெடி நம்ம மோகன் ட்ரேடர்ஸ் பத்தி டீடைல்ஸ் போட்டாச்சு. இப்போ அடுத்த டிரான்சாக்ஷன் என்னது? on July 29th we sold goods to Kumar. என்னென்ன வித்திருக்கோம்? 15 packets of marker pens at rupees 250 per packet. So total how much? 3750. இங்க எந்த டிஸ்கவுண்ட்டும் நம்ம கொடுக்கல அவருக்கு. That's all. இப்போ டோட்டல் சேல்ஸ் எவ்வளவு பண்ணிருக்கோம்? 6450 கிரெடிட் சேல்ஸ் பண்ணிருக்கோம். யார் யாருக்கு பண்ணிருக்கோம்னா the group of customers total called as Sunrise. சரிங்களா? So total sales பண்ணிருக்கோம். Credit sales how much? 6450. Okay. So this is the way to prepare sales book. Suppose உங்களுக்கு ப்ராப்ளம்ல post them into ledger. So ledger prepare பண்ண சொன்னாங்க அப்படின்னா எத்தனை அக்கவுண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்? இங்க 3 அக்கவுண்ட் நமக்கு தேவைப்படுது. ஒன்னு வந்து சேல்ஸ் அக்கவுண்ட். சேல்ஸ் அக்கவுண்ட் நம்ம டோட்டல் கிரெடிட் சேல்ஸ் என்டர் பண்ண போறோம். அதுக்கு அடுத்தது மோகன் ட்ரேடர்ஸ் அக்கவுண்ட். தனியா இந்த அமௌண்ட்டுக்கு மட்டும் ஒரு என்ட்ரி போட போறோம். ஸோ அதுக்கு மோகன் அக்கவுண்ட் நமக்கு வேணும். அதுக்கு அடுத்து இந்த அமௌண்ட் என்டர் பண்றதுக்கு நமக்கு குமார் அக்கவுண்ட் வேணும். ஸோ மொத்தமா எத்தனை லெட்ஜர் வேணும்? 3 லெட்ஜர்ஸ் வேணும். Let us see the ledger. See, உங்களுக்கு ஜேர்னல் லெட்ஜர் ட்ரையல் பேலன்ஸ் ஈஸியா கத்துக்கணும் அப்படின்னா என்னுடைய சேனல்ல ஆல்ரெடி நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? வாங்க இப்ப லெட்ஜர் பார்க்கலாம். See, இங்க லெட்ஜர் அக்கவுண்ட்ல என்னென்ன ப்ரிப்பேர் பண்ண போறோம்? சேல்ஸ் அக்கவுண்ட், மோகன் ட்ரேடர்ஸ் அக்கவுண்ட், குமார் அக்கவுண்ட். ஓகே. ஸோ சேல்ஸ் அக்கவுண்ட் எதுக்குன்னா டு ரெக்கார்ட் த டோட்டல் சேல்ஸ். சரிங்களா? மோகன் அக்கவுண்ட்ல ஒன்லி மோகன் கிட்ட நம்ம சேல்ஸ் பண்ணது மட்டும் தான் வரும். அதே மாதிரி குமார் அக்கவுண்ட்ல எவ்வளவு நம்ம அக்கவுண்ட் சேல்ஸ் பண்ணிருக்கோம் அது மட்டும் தான் வரும். சரிங்களா? அப்போ இது எல்லாமே கலெக்டிவா டோட்டலா நம்ம போடும்போது என்னன்னு போடுவோம்? சன்ரைஸ் போடுவோம். சரிங்களா? ஆஸ் பர் த சேல்ஸ் புக். இப்போ சேல்ஸ்ல என்ன போட போறோம்னா டோட்டல் சேல்ஸ் ரெக்கார்ட் பண்ண போறோம். டோட்டல் சேல்ஸ் எவ்வளவு? 6450. சோ நம்ம கிரெடிட் சேல்ஸ்க்கு என்ன என்ட்ரி போடுவோம்? கஸ்டமர் அக்கவுண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கவுண்ட். சரிங்களா? இங்க குரூப் ஆஃப் கஸ்டமர்ஸ் கம்பைன்டா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சன்ரைஸ் சொல்லுவோம். அப்போ பை சன்ரைஸ் அக்கவுண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கவுண்ட். how much? 6450. அடுத்தது sold goods to Mohan on credit. What is the journal entry? Mohan traders account debit to sales. அப்போ மோகன் ட்ரேடர்ஸ் அக்கவுண்ட்ல லெட்ஜர் போடும்போது 2 sales னு போடுவோம். 2700. அடுத்தது sold goods to Kumar. What is the entry? Kumar account debit to sales account. அப்போ 2 sales னு போட்டுட்டு how much amount? 3750. Okay, that's all. So this is the way to post them into ledger. So first sales book prepare பண்ணிட்டோம். அதோட முடிஞ்சது. Ledger கேட்டாங்கன்னா மட்டும் இந்த ledger prepare பண்ணா போதும். That's all. So this is the way to solve the problem. Okay. See, subsidiary book ஓட full collections playlist link descriptionல இருக்கு. தேவைப்படுறவங்க பாத்துக்கோங்க. ஓகே. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. See you in the next video. Thank you.